கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் மாரி செல்வராஜை கைது செய் மாரி செல்வராஜை கைது செய். இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களோட தயாரிப்பில் கடந்த 2 வருஷமா ரெடியாகி வந்த படம் தான் பைசன். இந்த படத்தை தொடர்ந்து 4 ஹிட் கொடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி வந்தாரு. இவர் மட்டுமல்லாம இந்த படத்திற்காக கமிட் ஆன ஆர்டிஸ்டுகளும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஹீரோவா நடிக்கும் துருவிக்ரம் ரியல் கபடி வீரரிடம் கோச்சிங் எடுத்து வந்ததோடு இல்லாம கபடி வீரராகவே வாழ்ந்திருக்காரு. இந்த நிலையில தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பைசன் நேற்று வெளியாகிருக்கு. படத்தின் முதல் காட்சி துவங்கும் போதே ஆட்டம் பாட்டம் ஆரவாரத்துடன் துவங்கி இருக்குங்க. அப்போ படத்தோட ரிசல்ட் என்னன்னு தானே கேக்குறீங்க? சொல்லவே வேணாம். படம் வசூலிலும் சரி அவார்ட் வாங்குவதிலும் சரி நிச்சயமா சூப்பர் டூப்பர் தாங்க. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்த இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் ஆனந்த கண்ணீர் பொங்க ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு முத்தங்களை பரிமாறிக்கிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு தென் மாவட்டத்துல இந்த படத்தால ஒரு புது சர்ச்சை கிளம்பி இருக்குங்க. அது என்ன சர்ச்சைன்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அதோட இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் மாரி செல்வராஜை கைது செய் மாரி செல்வராஜை கைது செய். தூண்டாதே 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 போராட தூண்டாதே போராட தூண்டாதே. கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் மாரி செல்வராஜை கைது செய் மாரி செல்வராஜை கைது செய். தென் மாவட்டத்தில் வன்முறை தூண்ட மாரி செல்வராஜை கைது செய். இன்னைக்கு பைசன் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா திரையங்களையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துல மாரி செல்வராஜ் இயக்குனர் தொடர்ந்து ஜாதி மோதலை தூண்டும் விதமாகவும் தென் மாவட்டத்தில் அமைதியா இருக்க ஊர்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணும் விதமாகவும் ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நாடார் சமுதாய தலைவரும் போராளியுமான வெங்கடேஷ் பண்ணையார் அவர் குடும்பத்தை சார்ந்து ஒரு சில காட்சியில பல காட்சிகள் அப்படி வைக்கப்பட்டுள்ளது. இது நாடார் சமுதாய இளைஞர் மத்தியில் இல்லாம பெரும்பால இருக்கும் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனே இந்த படத்தில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும். மாரி செல்வராஜ் அவர்கள் மீது தமிழக காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி நடவடிக்கை எடுக்கும்படி ஹரிநாடார் சத்திரிய சான்றோர் படை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தமிழக அரசு இந்த படத்தை நீக்க தவறினால் ஒட்டுமொத்த சத்திரிய சான்றோர் படை கட்சி ஹரிநாடார் அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் திரையரங்கில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பொய்யான கதையை உருவாக்கி இதுபோன்று உங்களோட சுய லாபத்துக்காக எடுத்திருக்கிறத ஒருபோதும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இது எதுல போய் முடியும் அப்படிங்கறத நாங்க சொல்றதுக்கு இல்ல. எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய இளைஞர் பெருமக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பொய்யா உங்க சமுதாய தலைவரை மாவீரங்கிற மாதிரியும் எங்க ஆட்களை என்னமோ கூலிப்பட ரவுடிங்கிற மாதிரியும் சித்தரிக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. தவற மாரி செல்வராஜ் அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்க திருந்தல அப்படின்னா நீங்க கண்டிப்பாக திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கறதையும் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுறேன். அதே நேரத்தில் தமிழக அரசும் சரி இந்த திரைத்துறை சார்பா இருக்கக்கூடிய இதை கண்காணிக்கக்கூடிய குழுக்கள்லாம் தணிக்கை குழு இதெல்லாம் கண்காணிக்கணும். ஏன்னா படம் எடுக்கிறாங்கிற பேர்ல என்னத்தை வேணாலும் தாந்தோணித்தனமா எடுத்து வெளியே கொண்டு வரதுனால இது தலைமுறைகள் பாதிக்கப்படுது. ஒருத்தன் அருவா எடுத்து கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து கொல்றத விட இந்த சினிமாங்கிற ஒரு பேர் ஆயுதத்தை வச்சு ஈஸியா என்னத்தை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் தணிக்கை குழுவுக்கு தெரியும். அப்ப இது போன்ற ஏன்னா மாரி செல்வராஜ் ஓப்பனாவே சொல்றாரு, என் சார்ந்த இருக்கக்கூடிய சமூகத்துல நடந்த விஷயத்தை நான் இதுல கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. கபடியை கொண்டு போறீங்கன்னா அந்த கபடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாராளமா நீங்க கொண்டு போங்க. உண்மையிலே அந்த வாழ்க்கை வரலாறை எடுத்து கொண்டு போங்க. யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அருமையா படம் எடுத்திருக்கீங்க, நாங்களே பாராட்டுவோம். சம்பந்தம் இல்லாம உங்க சமுதாய தலைவரோட வாழ்க்கை வரலாறு கொண்டு வரோம்னு சொல்லி எங்க நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனைய, அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியாம உங்களுக்கு யாரோ சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பொய்யான ஒரு கதையை கொண்டு வரும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்க கதைய உண்மையான கதைய
இருக்கு. அண்ணன் பண்ணையாரன் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. சுபாஷ் பண்ணையாரன் நேர்ல சந்திச்சு கூட நீங்க கதையை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல கூற நான் கடமைப்படுறேன். நன்றி.